ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் எஸ்ஜி ரோவர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ எல்லோரும் டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, எஸ் ஐ ஃபெயில். போன லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு சஸ்பென்ஸோடு முடிச்சிருப்பேன் என்னாச்சு என்னென்னு. ஸோ எப்படி அது சஸ்பென்ஸாக வச்சாலும் தம்ப்நெயிலில் வந்து சொல்கிற மாதிரி ஆயிடுது. தம்ப்நெயிலில் மறைக்க முடியல, ஏதாவது உள்ள அவங்கள அந்த வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காக தம்ப்நெயில் வைக்க வேண்டியதாக இருக்குது. தம்ப்நெயில்னா சஸ்பென்ஸே உடைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ எஸ் ஐ ஃபெயில்டு. என்னாச்சு, எதுக்கு ஃபெயில் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். மொத்தம் வந்து 4 கேட்டகரிஸு நான் அட்டன் பண்ண காம்படிஷனுக்கு. 4 என்னென்னா டைனமிக்ஸ், ஃப்ரீ ஸ்டைல், ஸ்டாட்டிக், எண்டூரன்ஸ். நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது எண்டூரன்ஸ் கேட்டகரி. எண்டூரன்ஸ் கேட்டகரினா மற்ற 3 வந்து கொஞ்சம் இந்த டைனமிக்ஸ் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸில் பார்த்துருப்பீங்களே, இந்த அந்த புல்லப் பாரில் வந்து நிறையா அந்த சுற்றுற மாதிரி, ஜம்ப் பண்ணி சுற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும், அது டைனமிக்ஸு. ஃப்ரீ ஸ்டைல் வந்து மிக்ஸ்டு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக்னால் இந்த ஹேண்ட் ஸ்டாண்டு, ஃப்ரண்ட் லிவர், பேக் லிவர், அந்த மாதிரி இது ஹேண்ட் ஸ்டாண்டு, அதாவது ஸ்டாட்டிக்ஸு. அதுக்கப்புறமா இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனது ஃப்ரீ ஸ்டைல். நான் வந்து எண்டூரன்ஸ்னால் சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இருக்கும். புஷ்அப்ஸ், புல்லப்ஸ், டிப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அது கவுண்ட் அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு ரெஸ்ட் டைம்ன்றது இருக்காது. இப்போ ஒரு 10 புல்லப் பண்ணோன்னா பின்னாடியே புஷ்அப்ஸும் வந்து ஒரு 10 வந்து பின்னாடி ரெஸ்ட்டே இருக்காது. 10 பண்ணிட்டு அடுத்து அப்படியே பின்னாடியே 10 பண்ணணும், அடுத்து 10 டிப்ஸ் அடிக்கணும், அந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் எண்டூரன்ஸு. எண்டூரன்ஸில் அவங்க வந்து டைமிங் கொடுத்துருவாங்க, என்னென்ன எக்ஸசைஸ்னும் கொடுத்துருவாங்க, அதை நம்ம பண்ணணும். எனக்கு வந்து 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க. நான் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் என்னென்னா 5 மஸ்லப்ஸு, 5 மஸ்லப்ஸ். உங்களுக்கு அந்த இது போடுறேன், சார்ட்டு கூட போடுறேன், சைடில் அட்டாச் பண்ணுறேன். 5 மஸ்லப்ஸு, 20 ஸ்ட்ரைட் பார் டிப்ஸு, 15 புல்லப்ஸு, அப்புறம் 5 மஸ்லப்ஸு. நோ பிரேக்னால் நான் அந்த புல்லப் பாரை பிடிக்கிறேன்ல, பிடிச்சி 5 மஸ்லப்ஸ் போடுறேன்னா போட்டுட்டு 5 மஸ்லப்ஸு, அந்த 15 அந்த ஸ்ட்ரைட் பார் டிப்ஸு, புல்லப்ஸு, திருப்பி அந்த 5 மஸ்லப்ஸ் போட்டு தான் நான் அந்த புல்லப் பாரை ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் நான் ரிலீஸே பண்ணக்கூடாது. ரிலீஸ் பண்ணால் டிஸ்குவாலிஃபை ஆகிடும். ஸோ இது முடிச்சுட்டு, இன்னும் முடியலை, இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 30 புஷ்அப்ஸ், அப்புறம் பிஸ்டல் ஸ்குவாட் 20, அதாவது ஈச் லெக்கில் 10 ரைட்டில் 10 லெஃப்டில் 10 போடணும். அதுக்கப்புறமா 5 மஸ்லப் திருப்பி பண்ணணும். இது ஃபுல்லாக நான் 5 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் வந்து எண்டூரன்ஸ் கேட்டகரிக்கு கொடுத்த ஒர்க் அவுட் லிஸ்ட்டு. ஓகேவா? இது ஃபுல்லாக வந்து நான் 5 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணோம். இதில் யார் சீக்கிரமாக பண்ணுறாங்க, யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட், செகண்ட் அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஓகேவா? நான் வந்து இந்த காம்படிஷன் வந்து எனக்கு 2 மந்த்ஸ் முன்னாடியே தெரியும். அதாவது நவம்பரில் நடந்து இப்போ மேலே வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அதை விடுங்க. அதான் நவம்பர் 16 நினைக்கிறேன், 16 17, 18 அந்த டைம் தான், கரெக்டாக தெரியல டேட்டு. ஸோ வந்து ஆனால் எனக்கு 2 மந்த்ஸ் பிஃபோரே வந்து இந்த காம்படிஷன் நடக்குதுன்னு அவங்க வந்து இது போஸ்டர் போட்டாங்க. ஆனால் அப்போ வந்து எனக்கு என்னால் வந்து 2 மஸ்லப் தான் பண்ண முடியும். அதுவும் நாட் ப்ராப்பர் மஸ்லப். ஓகேவா? இம்ப்ராப்பரானா அதான் மஸ்லப்னா இப்படி தான் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் மஸ்லப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பராக பண்ணணும். கால் பெண்டு இருக்கக்கூடாது, சிக்கன் விங்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னென்ன உங்களுக்குலாம் தெரியல ஒரு வேலைனா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் இப்போதைக்கு கேலஸ்தனிக்ஸ் பிடிச்சவங்க பார்க்க மாட்டேங்க. ஸோ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான், அதாவது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தெரிஞ்சிருக்காது அதிகமாக உங்களுக்கு. அதனால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சைடில், அப்படியே பார்த்துக்கோங்க. அதாவது மஸ்லப்பில் ஸ்ட்ரிக்ட் மஸ்லப்ஸ்னால் பர்ஃபெக்டாக இருக்கணும். கால் வந்து பெண்டாகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கால். ஓகேவா? இந்த மாதிரி மேலே ப்ராப்பராக மேலே போய்ட்டு இதே மாதிரி 5 மஸ்லப்ஸ் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரிக்ட் மஸ்லப்ஸ், க்ளீன் மஸ்லப் அப்படி வச்சுக்கலாம். அதே
கிளியராக இல்லைன்னா அந்த மசில் அப்பு கால் வந்து பெண்ட் ஆகும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் அந்த 90 டிகிரி மாதிரி அந்த மாதிரி கால் பெண்ட் ஆகுறது, ஏன்னா ஒரு கை மட்டும் மேலே தூக்கி பண்ணுறது, இதெல்லாம் வந்து க்ளீன் இல்லாத மசில் அப், இம்ப்ராப்பர் மசில் அப். ஸோ காம்படிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளீன் மசில் அப் தான் பண்ணணும். ஆனால் வந்து காம்படிஷனுக்கு ஒரு 2 months முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2 months முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 மசில் அப்ஸ் தான் வந்துச்சு, அதுவும் க்ளீன் இல்லை, நீ பெண்ட் பண்ணி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா காம்படிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் அந்த அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இல்லைனா காம்படிஷன் போன அன்னைக்கு கூட வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 மசில் அப்ஸ் வந்துச்சு. ஆனாலும் அதுவும் வந்து அந்த 2 months கேப்பில் ட்ரெயின் பண்ணதில்லை, ஆனால் அதுவும் வந்து நீ பெண்ட் பண்ணி தான் வந்துச்சு. க்ளீன் மசில் அப்ஸ் எனக்கு இன்னும் வரவே இல்லை. ஆனாலும் வந்துட்டு பரவாயில்லன்னு போயிட்டு நான் காம்படிஷன் அட்டன் பண்ணி நான் என்ன நினச்சேன்னா 5 மசில் அப்ஸ் க்ளீனாக பண்ணலனாலும் 5 மசில் அப்ஸ் பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு ஸ்கிப் பண்ணிடலாம், அதான் மாற்றி அந்த ஸ்ட்ரைட் பார் டெப்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே காம்படிஷனில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் 5 மசில் அப்ஸ் க்ளீனாக பண்ணலைன்னா நாங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது வரலை நம்மளுக்கு, அதனால போயிட்டு க்ளீன் மசில் அப்புக்கு தான் ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஒரு மசில் அப் தான் வந்திருக்கும், அதுவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டிருப்பேன். செகண்ட் மசில் அப்பில் பார்த்தீங்கன்னா கால் பெண்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், ஸோ அது பார்த்துட்டு வாங்க. என்ன பண்றான்? ஸோ இதுதான் காம்படிஷனில் நடந்த அந்த வீடியோ இது. ஸோ செகண்ட் மசில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பேன், கால் பெண்டாக ஆயிடுச்சு, அதனால் நான் அப்படியே விட்டேன், வாக் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா எங்கள் கேட்டகரி முடிஞ்சு, தேர்ட் கேட்டகரி எங்கள் கேட்டகரி என்ட்ரன்ஸ் முடிஞ்சுட்டு ஃப்ரீ ஸ்டைல் நடந்துச்சு. ஆனால் ஃப்ரீ ஸ்டைல் எங்கள் கேட்டகரி முடிகிறதுக்கே 5 அந்த மாதிரி ஆயிடுச்சு, 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட இருக்க ரெடியாக தான் இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ நேரம் இருக்கணும் மாட்டான்னாங்க, அதனால் கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறமா சொல்ல வேண்டியது ஃபுட்டு. அங்கே காம்படிஷனில் கொடுத்த ஃபுட்டு ஃபீஸ் என்னமோ 500 தான். பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒரு கேட்டகரிக்கு 500 அந்த மாதிரி, 2 கேட்டகரினா ஒரு கேட்டகரி 500, 2 கேட்டகரினா 750 அந்த மாதிரி சம் ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகேவா, நான் வந்து ஒரு கேட்டகரி தான் ஜாயின் பண்ணனால 500. விசிட்டருக்கு அவங்களுக்கு வர 200 ரூபா, அதாவது ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கும் ஆளுக்கு 200 ரூபா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பாடு வந்து சாண்ட்விச் போடுறேன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து சரி சாண்ட்விச்சில் நான்வெஜ் போகலான்னு சொல்லிட்டு சாண்ட்விச்சில் நான்வெஜ் வந்து ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இல்லை, வாயிலே வைக்க முடியல. ஃப்ரெண்டு ஒருத்தர் வெஜ்ஜு எடுத்திருந்தார், அவருக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இல்லை. வேறு ஏதாவது கூட ஃபுட்டு கொடுத்துருக்கலாம். ஃபாரினர்ஸ் அதிகமாக வந்தனால அவனுங்க சாண்ட்விச்சுக்கு போனானுங்கன்னு நினைக்கிறேன் ஃபுட்டுக்கு. ஆனால் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் நல்லா இல்லை. அதுக்கப்புறமா அதான் காம்படிஷன் முடிச்சுட்டு அடுத்து 2 days ஸ்டே பண்ணோம். எப்படியும் மும்பை வந்துட்டோம், இதுக்கப்புறம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 days ஸ்டே பண்ணி அங்கே பக்கத்தில் கேட்வே ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஐலாண்டு, அதெல்லாம் சுற்றி பார்த்தோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். இது பார்ட் 3 உங்களுக்கு பார்ட் 4 அடுத்த ஒரு வீடியோ அது கூட சீக்கிரமாக எடிட் பண்ண பார்க்குறேன். இதே சீக்கிரமாக பண்ணுறேன்னு தான் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் வீடியோ இந்த பேசி எடுக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்புறம் இன்ஸ்டாவில் கூட கேலிஸ்தனிக்ஸ் ரிலேட்டடாகவே கான்டென்ட்லாம் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சேலஞ்ச் மாதிரி, இல்லைனா ஃபன்னாக ஏதாவது, இல்லைனா எப்படி ஒர்க் அவுட்லாம் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி, அதாவது கேலிஸ்தனிக்ஸ் ரிலேட்டடாக மொத்தமாக அந்த மாதிரி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.